எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் வந்து காத்தால வந்து எழுந்தாச்சு. கொஞ்சம் வந்து 7 மணிக்கு மேலே தான் வாசலில் வந்து கோலமே போட்டிருக்கோம். ஏன்னா 7, 7:30 கூட ஆகிடுது. விடிகாலம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காத்தால 5, 6 மணி வரைக்கும் ஒரே மழை. வாசலில் வரவே முடியல. அதனால் ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் மட்டும் போட்டாச்சு. இதுவே நான் போடும்போது மணி 7:30, 7:45 ஆகிடுது. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது பாருங்கள். நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரே மழை, வெளிச்சமே இல்லை. இப்போ தான் வந்து லேசாக வானம் வந்து கொஞ்சம் திறந்துருக்கு. ஒரு மாதிரி விடிகாலம்புற ஃபுல்லாகவே மழை. நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே வந்து 9 மணிக்கு மேலே தான் வந்து 9, 10 மணிக்கு தான் நான் வந்து கிட்டத்தட்ட வீடியோவே எடுக்கிறேன். வந்து என்னால் ரொம்ப காத்தால் எடுக்க முடியல. சாரல் மழை மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி வானமே பாருங்கள் எவ்வளோ க்ளவுடாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக கூலாக இருக்குது. ஆனால் வெயிலே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மருதாணி மரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. மருதாணி வந்து நல்ல வந்து ரோடு வரைக்கும் அப்படியே தழைஞ்சி வந்து வளர்ந்து பெரிய மரமாக எடுத்து கிட்டத்தட்ட அந்த கம்பம் இருக்கும் இல்லையா, போஸ்ட்டு லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் இல்லையா, அதை தொட்டுண்டு அந்த லைட்டு வரைக்கும் போயிடுது. ரொம்ப ரோடெல்லாம் அந்த மழை தண்ணிக்கு அப்படியே வளைஞ்சிட்டு ரோடு ஃபுல்லாக இருந்தது. சரி இவ்வளோ தூரம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது எல்லாருக்கும். ரோட்டில் போகிறவா வரவாளுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது பாருங்கள். பெரிய மரம் மாதிரி தடியாக எடுத்து பாருங்கள். நல்லா ஃபுல்லாக தரையிலேருந்து இவ்வளோ தூரம் போயிடுது. கீழெல்லாம் வந்து நம்ம வெட்டி விட என்ன ஆகுது அப்படின்னா, மரம் வந்து நல்லா வளர்ந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய பேர் யாருக்கெல்லாம் இந்த ஏரியாவில் மருதாணி வேணுமோ எல்லோரும் இங்கே தாங்க வந்து பறிச்சுன்னு போவா. எல்லாருமே பறிச்சுப்பா, யார் கேட்டாலும் பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவேன். ரொம்ப நிறைய ரோட்டில் தழைஞ்சி இருந்ததுனால கொஞ்சம் களைகளெல்லாம் வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ அப்படியே தமன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மருதாணி. பார்க்கவே ஆசையாக இருக்குது. மருதாணி அரைச்சி இட்டுக்கலான்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷான தழையாக இருக்குது. ஆனால் மழையாக இருக்குது, ரொம்ப குளிருது, கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால மருதாணி இப்போ அரைச்சி இட்டுக்க முடியல. பக்கத்தில் வந்து இந்த பக்கம் வந்து மாமரம் இருக்குது. மரத்தில் எதுவும் காயெல்லாம் இப்போ கிடையாது, சீசனும் இல்லை. ஆனால் நம்ம மரத்தில் எதுவும் இப்போ இல்லை. ரொம்பவே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தெருவே பாருங்கள், மழைக்கும் குளிருக்கும் யாருமே வெளியிலே இல்லை, அமைதியாக இருக்குது ஸ்ட்ரீட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, செடி எல்லாமுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யார் இருக்காலோ இல்லையோ இந்த குருவி, கிளி, காக்கா இவங்களோட சத்தம் தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்போ பார்த்தாலும் கீச்சுன்னு ஒரே சவுண்டு உங்களுக்கே கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சும்மா 1, 2 பூ தான் பூக்கிறது. இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த செடியில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். விருட்சி பூவிலே வந்து வெள்ளை கலரில் விருட்சி பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செடி தான் இது. ஏற்கனவே நம்மளோட விலாக் பார்த்தவாளுக்கு தெரியும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த செடி, பார்க்கவே ஆசையாக இருக்குது. நிறைய காஞ்ச இலைகளெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருது. பக்கத்துலேயே ஒரு பெரிய வேப்ப மரம் அடுத்த ஃப்ளாட்டில் இருக்குது. நல்ல சில்லுன்னு சூப்பரான காற்று. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்பாளி மரம் இப்போ தான் நிறைய வந்து பூ வச்சுருக்கு பாருங்கள். மரத்தில் வந்து நிறைய பப்பாளி மரம் பூ வச்சுருக்கு. ஆனால் இதில் காயோ பழமோ வந்தது அப்படின்னா குரங்கு ஒன்று கூட விடாது. எல்லாத்தையும் ஒரு அதம் பண்ணி ஒரு வழி ஆக்கிரும். இந்த மாதிரி இந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் வந்து சங்குப்பூவோட செடி நிறைய காயோடு இருக்குது. பூ உயரத்தில் இருக்கிறத பறிக்க முடியாததெல்லாம் காய் காய்ச்சி எல்லாமே இருக்குது. இதோட விதைகளை எடுத்து வச்சுருந்து அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி வளர்ந்துடும். நீல கலரில் சங்குப்பூ அது. மல்லி பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு 2 மொட்டு மட்டும் வச்சுருக்கு பாருங்கள். கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்லி செடி இந்த மழைக்கு 1, 2 இப்படி தான் வந்து பூக்கிறது. அந்த பக்கம் என்னெல்லாம் செடி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதினா நட்டு வச்சுருந்தேன். ஆனால் புதினாலாம் அப்பப்போ பறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் போச்சு. தீபாவளிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஃபீவர், ஜுரம் அப்படிங்கிறதுனால சரியான முறையில் கவனிக்க முடியல. அதனால் புதினா போய் எல்லாம் தேவையில்லாத களைகள் புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிடுது. கீழாநெல்லி செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை அரைச்சி தலைக்கு தேய்ச்சோம்னா முடி கருகருன்னு நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து சீயக்காய் அரைக்கும் போது அதோடு சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லைனா நல்லெண்ணெயில் காய்ச்சும் போது காய்ச்சிட்டு கூட நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இது வந்து குளியல் பொடியில் சேர்க்குற மாசிப்பத்திரி. இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மழைக்கு எல்லாமே ரொம்பவே அருமையாக வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் சங்குப்பூ செடி அப்படியே காடு மாதிரி படுத்துருக்கு பாருங்கள். டெய்லி ஒரு நாளைக்கு 50 பூ 25 பூ அந்த அளவுக்கு பூத்துரும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே மழைக்கு பூ வாடவே வாடாது.
ஆனால் எல்லாத்தையுமே இன்றைக்கி தாத்தா காத்தாலேயே பறிச்சிட்டாரு. பூ இருக்கும்போதே உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் இன்னொரு நாள் நிறைய பூ இருக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறேன். ஏற்கனவே வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் தொட்டிலேயே வந்து இது ஃபுல்லாக சங்குப்பூ செடி தான் வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தொட்டியில் மாசிப்பத்திரி. இந்த மாசிப்பத்திரி செடியை வளர விடாத அளவுக்கு அது மேலே ஏறி படர்ந்துருக்கு இந்த சங்கு செடி. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் பறித்து அப்பப்போ இதை சுவாமிக்கு வந்து இந்த கதம்பெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த கதம்பத்தோடு சேர்த்து இதையும் வந்து கட்டி, ரோஜாப்பூ சாமந்தி அதோடு சேர்த்து இந்த மாசிப்பத்திரி இலைகள் இருக்கு இல்லையா, இதையும் கட்டி சாமிக்கு மாலையாக போட்டுட்டு திருப்பி இந்த மாசிப்பத்திரி இலைகளை மட்டும் எடுத்து காய வச்சு குழந்தைக்கு குளியல் பொடி அரைப்போம். நம்ம சேனலில் வந்து குளியல் பொடி வீடியோவுமே இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வாசனை அவ்வளோ கமன்னு இருக்கும். உடம்புல எந்த ஒரு மாசு மறு எதுவுமே வராதுங்க. அதனால தான் மாசிப்பத்திரின்னு பேர். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு தொட்டியில் பக்கத்தில் மஞ்சள் வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த வருஷம் வச்சேன். அதுக்குள்ளே நல்ல மழையில் அழகாக தளன்னு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக காற்றுல ஆடி ஆடி ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஜாங்கிரி கலரில் ஒரு கனகாம்பர செடி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மழைக்கு தண்ணியே விடாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் பூக்கெல்லாம் ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் சீசன். உங்களுக்கு வந்து தை பிறந்தால் தான் வந்து கனகாம்பரம்லாம் பூக்கவே ஆரம்பிக்கும். இன்னும் பூக்கலை. ஆனால் ஒரே ஒரு செடி தான் 2-3 கிளைகளாக இருக்குது. இதுக்கு என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கின இலைகள் எல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அரிசி பருப்பு களையிற தண்ணி, காய்கறிகள் அலம்புற தண்ணி, இதெல்லாமுமே வந்து கொடுத்துருவேன். இந்த பக்கம் பக்கத்து தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெருசாக மஞ்சள் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருது. இந்த வருஷம் பொங்கலுக்கு இப்போவே மஞ்சள் வந்து தயாராக இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள தொட்டியில் நிறைய துளசியும் ஒரு சின்ன வேப்பங்கன்னும் இருக்குது. அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்தது இன்னொரு தொட்டிலையுமே வந்து நல்ல இந்த வருஷம் தான் வச்சுருந்தேன். ஆனால் நல்லா ஒரு 1 அடி 1.5 அடி ஹைட்டுக்கு மஞ்சள் சூப்பராக வளர்ந்துருது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் மருதாணி பாருங்கள், தமன்னு இருக்குது பாருங்கள். வாசலில் முதல்ல பார்த்தது மரம் வகையை சேர்ந்த மருதாணி. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா இலைகள் பெருசாக இருக்கும். அந்த இலைகள் பொட்டாக இருக்கும். இது அப்படியே அரக்கு மாதிரி பற்றும். இந்த மருதாணி வச்சோம்னா அப்படியே குங்கும கலரில் இருக்கும். கொஞ்சோண்டு புளியோ எலுமிச்சம்பழமோ மட்டும் வச்சு அரைச்சா போகிறோம். கையில் அவ்வளோ செக்க செவேர்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பக்கத்தாத்தில் இருக்கிற வாழை மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அத்தி மரம், வாழை மரம், நிறைய வாழைக்கன்றுகள் இருக்குது பாருங்கள். ஆனால் அப்பப்போ குரங்கு வந்து ரொம்பவே அதம் பண்ணிடும். அதுக்கடுத்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் மரம், தென்னை மரம் இதெல்லாம் பக்கத்தாத்தில் இருக்குது. நம்ம மரத்தில் இந்த மருதாணி செடி இருக்குது. மீதி செடியெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா மருதாணி. இப்போ அரைச்சி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து குளிராக இருக்குது, மழையாக இருக்குங்கிறதுனால இந்த கிளைமேட்டில் நம்மளால் அதெல்லாம் பண்ணவே முடியல. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மருதாணியும் மஞ்சளும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஹைட்டாக இப்போ தான் வச்சு ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அந்த மஞ்சள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா, அரிசி உளுந்து தண்ணி, அதை விட்டால் தான் சாக்குன்னு சூப்பராக வளர்ந்துருது. ரொம்பவே நல்ல ஹைட்டாக சூப்பராக வளர்ந்து மஞ்சள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காத்தால் வந்து கோலம் போட்டாச்சு, காஃபியும் ஆகிடுது. இப்போ வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்டன்லாமும் பார்த்துட்டோம். மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்னி எதுவும் பண்ணலை, தோசையும் மிளகா பொடியும் தான் இன்றைக்கி. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஏதாவது ஒரு சட்னி பண்ணிட்டு தான் இருக்கும். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு இப்படி மாறி சாம்பார்னு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னே ஒன்றும் புரியல. தினமும் என்ன பண்ணுறது. அதனால் இன்றைக்கி வந்து தோசையும் சரி மிளகா பொடியோடு போரும் காத்தால். அடுத்தது மத்தியானத்துக்கு ஏதாவது சமைச்சிக்கலாம். கொஞ்சம் மழையும் வெயிலும் மாறி இருக்கிறதுனால உடம்பும் முடியல, பெருசாக சாப்பிடவும் முடியல. அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காத்தால் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி தோசையும் எண்ணெயும் மிளகா அப்படின் தான். அதுக்கப்புறம் எள்ளு பொடி, பருப்பு பொடி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் போரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி வந்து தோசையும் மிளகா அப்படின் தான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு. அடுத்தது மத்தியானம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்ன சமைக்கிறதுன்னு இன்னும் ஒன்றும் ஐடியா இல்லை. பட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் எதுவுமே ஸ்வீட் பண்ணவே இல்லை. சரி கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்லாம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 7 கப் கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமான்லாம் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ பண்ணும்போது அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு, எந்த கப்போ டம்ளரோ நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ அதால் 1 கப் அளவுக்கு கடலை மாவை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதனால் வந்து சிம்மில் வச்சு கடலை மாவை அடுப்பில் வச்சு வறுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப்பு பால்,
2 கப்பு சர்க்கரை. உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப்பு பால் இல்லை 1 கப்பு வந்து பாதாம் பவுடர், முந்திரி பவுடர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரிலாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட ரொம்ப சூப்பரான ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி ஸ்வீட் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு பாலே வந்து நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரிலாம் சேர்க்காம 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 4 கப்பாக எடுத்து 1 கப் கடலை மாவு வந்து அடுப்பில் வச்சு இப்போ தான் சிம்மில் வச்சு வறுத்துன்னு இருக்கேன். ஸோ 4 1 5 ஆகிடுது. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அதே கப்பால் தேங்காய் அளந்து எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் வந்து வெள்ளையான போர்ஷன் மட்டும் திருக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் கலர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நெய். இந்த நெய் எந்த கப்பில் அளந்துருக்கணும் அதே கப்பால் தான் வந்து எல்லாமே சாமான்லாம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கடலை மாவை வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே எல்லா சாமானையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கையில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த மாதிரி கையில் வச்சு உருட்டினோம் அப்படின்னா உருட்டுற அளவுக்கு வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பக்குவம் வந்துடுது. இதில் பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நான் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு ட்ரேயில் வந்து நெய் தடவிட்டு அப்படியே போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நார்மல் டெம்பரேச்சரில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 7 கப் கேக் வந்து ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அடுத்தது நம்ம வந்து இதை பண்ணிவிட்டு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் ட்ரேயில் ஊற்றும்போது உங்களுக்கு நான் வந்து அது பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை மாவு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால், சர்க்கரை, தேங்காய், நெய் எல்லாமே இந்த 7 சாமானையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடலை மாவு முதல்ல கலரும் போது கொஞ்சம் கட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கரண்டியால் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே சமயத்தில் நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் செவந்து போயிடும். அதனால் ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே வந்து சிம்மில் வச்சு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆனால் தான் இதை வந்து நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு, இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து உருட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேயில் கொட்டி பீஸ் போட போகிறோம். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும். இப்போ போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. டோட்டலாக வந்து ஒரு 1/2 hour கிட்ட, இது 40 நிமிஷம் கூட ஆகும் ரெடியாகிறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டும் கூட. இப்போ நமக்கு இது வந்து ரெடி ஆகிடுது. கையில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நெய் தடவின ட்ரேயில் வந்து நம்ம கொட்டிட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு டவராவோ வச்சு இந்த மாதிரி சமமாக படுத்தி மேலாக வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை எடுத்துங்கப்பா. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஈவனாக வந்து பீஸ் போடும்போது சரியாக வரும். இந்த மாதிரி நம்ம வந்து சமன்படுத்தி வச்சுக்கலாம். ட்ரே ஃபுல்லாக விடனாலும் விடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓரங்கள் வரைக்கும் கொண்டு போகாமல் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி சரி பண்ணி டவராவால் சரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து ஒரு 1/2 hour கிட்ட நார்மல் டெம்பரேச்சரில் வந்து நம்ம என்னென்னா ஆற விட்டுணும். ஆறினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து பீஸ் வந்து போட்டாச்சு. எல்லா கேக்குமே வந்து பீஸ் போட்டாச்சு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கப் கேக் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து 7 கப் கேக்கே வந்து 7 கப் அல்வா மாதிரி ஆகிடுது. முந்திரி பாதாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வெறும் பால் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிறது அப்படின்னா நமக்கு வந்து விண்ணுன்னு, அதாவது கெட்டியான ஒரு கேக் மாதிரி இல்லை. அல்வாலாம் துண்டம் போட்டோம்னா சாஃப்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. ஒரு பீஸ் கையில் எடுத்து காட்டுங்கப்பா. ஒரே ஒரு பீஸ் கையில் எடுங்க. லைட்டாக அப்படி ஸ்பாஞ்ச் பண்ணுங்களேன், அமுக்குங்களேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கோதுமை அல்வாலாம் பண்ணினோம்னா எப்படி இருக்கும், துண்டம் ஒரு மாதிரி கதுண்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இது. பாதாம் முந்திரி ஏதாவது 1 கப் சேர்க்குற போது நமக்கு வந்து அது நல்லா விண்ணுன்னு கெட்டியாக வரும். அது மாதிரி பாதாம் முந்திரி சேர்க்காமல் 2 கப்பு பால், 2 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் தேங்காய், 1 கப் கடலை மாவு இது மாதிரி வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அல்வா துண்டம் பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்தா எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரை பண்ணேன். ரெண்டாவது வந்து குழந்தைக்கும் கடையில் வாங்கின பொருள்லாம் கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு உடம்புக்குமே இப்போ மழை நாள் அப்படிங்கிறதுனால
அவள் ஏதாவது ஸ்வீட் வேணும் அப்படின்னே கேட்குறா, பாட்டி ஸ்வீட்டுன்னே கேட்குறா. ஸோ குழந்தைக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னாலும் கடையில் வாங்கின பொருள் ஏதாவது கொடுத்தா உடம்புக்கு ஒத்துக்காத போயிட்டா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி வந்து தீபாவளி முடிஞ்சு கொஞ்சம் குழந்தைக்குமே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால கடையில் வாங்காமல் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு வெறும் பால் மட்டும் வச்சு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அல்வா மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ கட் பண்ணி பீஸ் போட்டாச்சு ஆறுனதுக்கப்புறம். பட் நகர்த்தும் போது எப்படி இருக்குது, கையில் எடுத்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 கப் பாதாம் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 1 கப் முந்திரியை வந்து பவுடர் பண்ணி அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லை இந்த அல்வா மாதிரி டேஸ்ட்டும் ஆனால் சூப்பராகவே இருக்குது. நிஜமாகவே வந்து பாலோட டேஸ்ட் இருக்கும்போது ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்குது. அதையும் வந்து சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஏன்னா அல்வா மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் தான் பண்ண போகிறேன். மத்தியானத்துக்கு வந்து எப்போவும் சாம்பார், ரசம், கறி, கூட்டு ஒரே மாதிரி ரொம்ப போர் அடிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், 1 குடமிளகா, ஒரு பெருசாக ஒரு மீடியம் சைஸில் 2-3 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வந்து கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் அந்த வந்து பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. இது வந்து மசாலா வாசனைக்காக இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நாங்கள் எப்பவும் ஜாஸ்தி பூண்டு சேர்த்துக்கிறதுல, ரொம்ப ரேராக இந்த மாதிரி எப்போவாது புலாவ் பண்ணும்போது மட்டும் போடுவேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சியும் வந்து இந்த மாதிரி தட்டி அப்படியே நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு நசுக்கி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து இஞ்சி பூண்டை அரைச்சி பேஸ்டெல்லாம் போடுறதில்ல, ஏன்னா அது வந்து ஓவராக மசாலா வாசனை அடிக்கும், ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கும், எங்களுக்கு அது பிடிக்காது. அப்படிங்கிறனால நாங்கள் கடையிலையும் வாங்க மாட்டோம். அப்பப்போ தேவைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, இந்த மாதிரி கறியெல்லாம் வந்து அலம்பிட்டு எல்லாத்தையும் தண்ணியில் வந்து நறுக்கி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து இந்த மசாலா பொருளெல்லாம் வந்து சேர்த்துற போகிறோம். இதெல்லாமே இதில் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து புலாவ் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிறனால விலாகில் அப்படியே காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு இந்த மசாலாவை தாளிச்சிட்டு அதில் இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கேபேஜு, குடமிளகா இதெல்லாம் வதக்கிட்டு அரிசியை வந்து நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அரிசியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஊறின அரிசியும் வந்து ஒட்டை தண்ணியை வடிச்சிட்டு அதையும் வந்து நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு காய்கறிகள்லாம் அதில் போட்டுட்டு ஒன்றுக்கு நார்மலாக 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம் அப்படின்னா 1க்கு 2 அந்த மாதிரி தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துடணும். நான் வந்து காரப்பொடியெல்லாம் நாங்கள் வந்து போடுறதில்ல, 2 பச்சை மிளகா போட்டோன்னா அதோட சரி, காரத்துக்கு எங்களுக்கு கம்மியான காரம் தான் பிடிக்கும். இதே மெத்தட் தான். அப்படியே வந்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உதிரான புலாவ் வந்து ரெடி ஆகிடும். பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம், நான் என்கிட்ட நீங்கள் பட்டாணி இல்லை, நான் போடலை. அதனால் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து புலாவ் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலாகில் வந்து கொஞ்சம் வந்து கடைக்கு போயிருந்தோம். ஸோ வந்து இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கும். பக்கத்தில் வந்து வெறையூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது, வெறையூரோ ஏதோ சம்திங் ஒரு கிராமம் இருக்குது. ஸோ திருக்கோவிலூர்லேருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோப்பில் வந்து பியூர் பச்சை வாழைப்பழம், நிறைய இடங்களில் பச்சை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் வந்து வாழைப்பழம் வந்து அது மஞ்சளாக இருக்கும். ஆனால் இது வந்து எவ்வளோ வந்து ஃபுல்லாக பழுத்தாலுமே இது கலர் மாறவே மாறாது. ஃபுல்லாகவே இந்த பழம் கடைசி வரைக்கும் பழமே அழுகி போனால் கூட இதோட கலர் மட்டும் மாறாது, இது பச்சையாக தான் இருக்கும். இது அந்த மாதிரி நேச்சரான பச்சை வாழைப்பழம். அந்த காலத்துலாம் சொல்லுவா இல்லையா, இப்போல்லாம் நிறைய விதவிதமாக ஹைப்ரிட்டில் வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் இதுவுமே வந்து கிலோ கணக்கு தான், கிட்டத்தட்ட 17-18 பழமே வந்து உங்களுக்கு 50 ரூபா தான். ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து தோட்டத்தில் கிடைக்கிறது, ரொம்பவே ஆர்கானிக்காக கிடைக்கிறது. இது வந்து மருந்தெல்லாம் வச்சு பழுக்க வைக்காமல் நல்லா வந்து அதாவது நல்லா ஃபுல்லாக காயாக விளைஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா பறித்து வெட்டி தாரோடு வச்சுருவா. கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான முறையில் தான் தானே பழுக்கும். அந்த மாதிரி நாங்கள் காயாக வாங்கி அப்படியே வச்சுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தானே பழுக்கும். இப்படி தான் வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து பழங்கள்லாம் வாங்கிப்போம். மோஸ்ட்லி இங்கே கிடைக்கிற பழங்கள் எல்லாமே கிராமம் அப்படிங்கிறதுனால தோட்டத்தில் நன்னாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கின பச்சை பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அபிக்கு குழந்தைக்கலாமே நான் அப்பப்போ வந்து
வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை அபியப்பா பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கி கொண்டு போய் குழந்தைக்கு கொடுத்துட்டு வருவார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ விண்ணுன்னு இருக்குது பாருங்கள், கல் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக காய் மாதிரி இருக்குது. இது பழுக்கிறதுக்கே இன்னும் 2 நாள் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் வாழைப்பழம், இது மொத்தமே இந்த பழம் 60 ரூபா 70 ரூபா தான் இந்த பழமே. கிட்டத்தட்ட ஒரு 25 பழத்துக்கு மேலேயே இருக்குது, பெரிய பெரிய பழம். அந்த பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் இந்த குழந்தை இதுக்கு துணிக்கெல்லாம் போடக்கூடிய இதுக்கெல்லாம் போடுறதுக்காக லிக்விட் வாங்குவோம் இல்லையா, அதனால் துணிக்கு போடுற லிக்விடும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதையுமே அப்படியே வாங்கிட்டு சொன்னேன். அதையுமே வாங்கின்னு வந்தேன். நிறைய பேர் மளிகை சாமான் வாங்கினா காமிங்கன்னு சொன்னீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வாங்கும்போது காமிக்கிறேன். இப்போது ஜஸ்ட் இந்த சாமான் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி ராஜம் சுக்கு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது. இதை நன்னா சூடான பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுட்டு அதில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா இருமல், சளி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கபகபன்னு அப்படியே என்ன சொல்கிறது, மூச்சு விடும்போதே ப்ரீத்திங்லேயே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சொல்யூஷன் கிடைக்கும். சளி இருமல்லாம் சூப்பராக சரியாயிடும். இது பேர் ராஜம் சுக்கு காப்பி அப்படின்னு பேர். நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கிறது. நீங்கள் இந்த பேர் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ எஃபெக்டிவாக நல்லா சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சுக்கு, இதில் நிறைய மிளகு இந்த மாதிரிலாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கா. ரொம்பவே டேஸ்டியாக வாசனையாக கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இதையும் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம். அபியப்பா இந்த மாதிரி குடிப்பார். நைட்டில் மெயினாக குடித்தோம் அப்படின்னா ராத்திரியில் இருமல் தொல்லைகள் இருக்கிறவளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வாழைப்பழமும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சரி, உங்களோட அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி விலாகில் வாங்கினதை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.